கைஸ், நம்ம இப்போ ட்ரிப்புக்கு போகிறோம். எங்கன்னா திருச்செந்தூர் தான் போகிறோம். எதுக்குன்னா இப்போது வருஷம் நாளைக்கு நியூ இயர் வருது. அதனால் வருஷம் நாங்கள் ஒரு பஸ் மாதிரி புக் பண்ணிடுவோம். எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவோம். பஸ் அவ்வளோதான் அங்கே தான் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல காராக நிற்கிது. அதுக்கு தான் நான் இப்போ வந்துட்டு கரெக்டாக எப்படி சொல்கிறது, இந்த கோவில்கிட்ட இருக்கேன். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. வீட்டு அட்ரஸ் சொல்லலாமா வேணாமான்னு தெரில. வேணாம், நான் சொல்லலை. ஆனால் இந்த கோவில் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் பின்னாடி இருக்கா அது. அவ்வளோதான், பஸ் வந்துட்டு தான் இருக்குது. வருமானு தெரில. க்ரீன் கலர் அது மட்டும் தெரியும் எனக்கு. கைஸ், அப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு பஸ் ஏறியாச்சு. இங்கே பஸ்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். இங்கே இன்னும் பின்னாடி சின்ன பசங்கள்லாம் இருக்கானுங்க. அதோ இவங்க பக்கத்தில் நான் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க கைஸ். ஹாய்டா. ஓகே கைஸ், வாங்க இப்போது நேராக அங்கே போகிற வழியில் நிறுத்தி சாப்பாடு சாப்பிட்டு தான் கைஸ் போகிறோம். கைஸ், இப்போ நம்ம ஒரு டீ கடையில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ நாங்களும் கேக் வெட்ட போகிறோம் கைஸ். இந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். யாரு அவங்க பையன்? அது அதான் இவரு தான். யூடியூப் சேனல் என்ன பண்ற? ஓஹோ, டேய் மாமா ஏறா. வேண்டாம், கேமரா மறைக்கும். கேமராவில் தெரியாது. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சொல்றா. ஹாப்பி நியூ இயர். 57 அட கேக்க விட்டுங்க, அப்புறம் பாயசம் குடிச்சிக்கலாம். ஹாப்பி நியூ இயர். பாயசம் ஃப்ரீ. மூணுவேளை சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இப்போ திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். இது திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு பஸ் ஏறி நேராக கோவில்கிட்ட போக போகிறோம். அந்த கோவில்கிட்ட போயிட்டு குளிச்சுட்டு அங்கே கடலில் அப்புறமே நான் பார்க்கலாம். டாட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ஏறி நேராக இங்கே கடல் ஓரத்தில் விடுங்கன்னா அங்கே அவங்க விட்டுருவாங்க கைஸ். அங்கேருந்து நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நாங்கள் கடல் ஓரத்துக்கு நடந்து போகிற வழியில் பெருசாக கோபுரம்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே அப்படியே போயிட்டுருக்கும்போது ரூம் புக் பண்ணுறதுக்குலாம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்டம். அங்கே வந்துட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க லிங்க் அனுப்பிச்சுடுவாங்களாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இடத்துல வைங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன். போயிட்டு எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கைஸ், இப்போ போகிறோம். ஆனால் செம்ம கூட்டம் இருக்குதாங்க பாருங்க. கோவில் அங்கே இருக்குது, புது கோபுரம்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. செம்ம கூட்டம். இங்கே டிச்சு தண்ணி. இன்னைக்கு நியூ இயர், அதனால ஹாப்பி நியூ இயர் கைஸ். அங்கே கோவிலில் அந்த கடல்லாம் குளிச்சுட்டு அடித்து முடிச்சுட்டு எப்படியோ கோவிலுக்குள்ளாரெலாம் போயிட்டோம். ஆனால் கோவிலுக்குள்ளார போயிட்டு ஒரு அடிச்சு பிடிச்சி உள்ளார போயிட்டோம் ஃப்ரீ டிக்கெட்லேயே. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக தான் உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம். அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அங்கேருந்து திறந்து விட்டாங்க கைஸ். குட்டு எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க கைஸ். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளார தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூவாக இருக்குது. நாம் இங்கே வந்துட்டோம். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே க்யூவாக தான் நிற்குது. இன்றைக்கி நியூ இயர்னால இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். அங்கே போனால் போலீஸ்லாம் இருக்கிறாங்க. ஃபோன் எடுக்கலாமான்னு தெரில. எவ்வளோ கூட்டம் நிற்குது. நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். சரி, சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியெல்லாம் வந்துட்டோம். சரி, எதுக்கு வெளியே போயிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு நாங்கள் அன்னதானத்தில் தாங்க உட்காந்தோம். உட்காந்தோம் ஒரு 3 மணிக்கு உட்காந்தோம். 6:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நினச்சோம்
சரி இன்னும் 2 பந்தி தான் போல் நாங்கள் உள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு. சரி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரின்னு நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். பார்த்தா 2 பந்தி. இப்போது அங்கே சீட் ரொம்ப கம்மி போல், அதனால தயவு செஞ்சு அன்னதானத்தில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஆனால் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் போகலாம். நான் எதுவும் ப்ரொமோட் எதுவுமே பண்ணல, நீங்கள் போகிறதுனா போகலாம், ஓகேவா? அதனால் அன்னதானம் போகலாமா போன வேணாமான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் தெய்வ கூட்டம் போகுது கைஸ். அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. டாட்டா.